இது வந்து டைரக்ட் மெயின், ஃபுல் ரெட் வந்து டைரக்ட் மெயின், ஒன்று வந்து சாவி மெயின். ரெட்டில் எல்லோ கோடு சாவி மெயின், இது டைரக்ட் மெயின். பேக் எல்லா கட்டோர்லேயுமே பேக்கில் வந்து இது போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ரூட்ஸில் வந்து இதில் 5 ஒயர் உள்ளதும் இருக்குது. இது வந்து 4 ஒயர் உள்ளது. 5 ஒயர்னால் சாவி மெயின் டைரக்ட் மெயின் கொடுத்தா தான் ஹாரனே அடிக்கும். இதில் வந்து வெறும் மெயின் மட்டும்தான் தரணும். மெயினை தந்தால் தான் இது வேலையே செய்யும். இது வந்து ஹை, இது லோ, இது மெயின், இது வந்து ஸ்டேரிங்லேருந்து வர்றது, இப்படி அழுத்துறப்ப வர்றது. இதோ இங்கே இருக்கா, இதோ இதுதான் ஹாரனுக்கு வர்றது. இதுலேருந்து இப்போ லைன் எடுத்து இதுக்கு கொடுக்கணும், கருப்புக்கு. இதுக்கு இப்போ வந்து மெயின் கொடுக்குறப்ப இது மாதிரி ஒரு ஃபியூஸ் வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்குன்னா, எதுவும் ஒயரிங்கில் பிரச்சனை, ஷார்ட் ஆணுச்சு, ஒயர் எதுவும் இதுமாரி லேசாக எடுத்துக்கும், இந்த சிலிவு மேலே உள்ளது, அது எதுவும் பாடியில் பட்டுச்சுன்னா ஃபியூஸ் போகும். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் ஃபியூஸ் போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் போட போயிட்டு இருந்துச்சுன்னா லைனை பார்க்குற மாரி இருக்கும். இன்னொன்று, இதுக்கு வந்து 35 amps தேவையில்ல. நார்மலாக ஒரு 10-15, 10 போதுமானது. ஆனால் 15 போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக 15 போடலாம். 15 போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒயர் எடுத்தாச்சு. ரெண்டும் இது ஹாரனுக்கு போகிறது. ஒன்று மெயினுக்கு தான் ஃபியூஸ் வச்சு வைக்கணும். இன்னொன்று இதுதான் ஹாரன்லேருந்து வர்றது, ஸ்டேரிங்லேருந்து வர்றது. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கட் அவுட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மகிட்ட லைனை கீழே போட்டு ஹாரனில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இன்னொன்று மெயின் எடுத்தாச்சு. இதில் பேலன்ஸ் ஒயர் எப்படியும் வரும். ரொம்ப லென்த்தாக விட்டேன் அவ்வளோ அன்மான் வால் மாரி நீண்டுக்கிட்டே வருது. இதை கீழே விட்டுட்டு பேலன்ஸ் ஒயர் இருக்கும், அதுலேருந்து நம்ம இந்த லைன் எடுத்துட வேண்டியது தான். ஓகே, லைனை போட்டுட்டு வரேன். தெரியுதா, இது ஒரு ஆரன், இங்கே ஒரு ஆரன், ரெண்டுத்தையுமே வச்சுருக்கோம். இன்னும் தெரியல, கீழே பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கு. லைனாக அதுக்கு நேராகவே வந்துடுச்சு. இது வந்து எர்த்தை மட்டும் இதுக்கு தனியாக தரணும். எர்த்தை கொடுத்தாச்சு. இப்போ இதில் தான் மெயின் வரும். மெயினை தான் இப்போ கொடுக்கணும். 2 ஆரனுக்கும் கொடுப்போம். பேலன்ஸ் நம்மகிட்ட இப்போ இவ்வளோ ஒயர் இருக்குது. இதை வச்சு அதுலேருந்து எடுத்துக்கலாம் அழகா. இருங்க, இந்த லைனை எடுத்துகிட்டு வரேன். அம்மா, அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒயர் இதில் வர தெரியாத மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் அடியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் இங்கே தான் இருக்கும். போதா, அங்கே ஒன்று இருக்கா,
ஃப்யூஸு எங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்குது ஃப்யூஸ் வச்சு தான் வைப்போம் எப்போதுமே. எப்படி சூப்பரா. இப்போ வந்து நார்மலில் வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற ஹாரன்னா செக் பண்ணி பார்ப்போம் எது அடிக்குது அடிக்கலான்னு. 2 4 இந்த வண்டிக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. கூடவே நம்மளோட பைக்குக்கும் 2 ஹார்ன் எடுத்து வச்சாச்சு. ஹார்னோட சவுண்டு பார்க்குறீங்களா? இங்கே ஒன்று வச்சுட்டேன், அங்கே ஒன்று வச்சுட்டேன். நல்லா இருக்குது.